தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 107:38. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர் ஆசி வழங்கினார், அவர்கள் மிகுதியாக பல்கி பெருகினர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், நாம் மிகுதியாக பெருக வேண்டுமானால் நம்முடைய சந்ததிகளும் நாமும் நம்முடைய அனைத்து ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் மிருக ஜீவன்களும் பலுகி பெருகி முழுமையான ஆசீர்வாதம் நாம் பெற வேண்டுமானால் கர்த்தர் கூறுகின்றார், நான் ஆசீர்வதித்தால் மட்டுமே இத்தகைய ஆசீர்வாதங்கள் உன்னையும் உன் சந்ததியையும் வந்து சேரும் என்று வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நம்முடைய எந்த முயற்சியோ எந்த பலனோ ஒரு பிரயோஜனமும் அல்ல. நாம் வயல்களை அமைத்து அதற்கு நன்கு உரமிட்டு நீர் பாய்ச்சி பயிர்களை விதைத்து எவ்வளவுதான் நாம் அதை பராமரித்தாலும் விளைச்சலை தருபவர் கர்த்தர் தான். பிரியமானவர்களே, இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இதை போன்றுதான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதித்தால்தான் நம்முடைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் மதிப்புகள் நம் சந்ததிகள் பலுகி பெருக முடியும். ஆகவே நாம் ஒரு சில காரியங்களை நாம் நினைப்போம், நான் எல்லாம் கர்த்தரை முன்னிட்டு தான் செய்வோம் என்று நினைப்போம். ஆனால் ஒரு சில சிறிய காரியங்களை நாம் கர்த்தரிடம் கேட்க அவரிடம் ஜெபிக்க மறந்து நாமவே அதை செய்து தோற்றுவிடுவோம். அப்படித்தானே? இன்றிலிருந்து நாம் ஒரு முடிவெடுப்போம். நான் என்றென்றைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பின்புதான் நான் என்னுடைய காரியங்களை நான் துவக்குவேன் என்று ஒரு முடிவு எடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார்? அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆகவே நாம் கர்த்தர் நம்மில் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும் அளவிற்கு நாம் பரிசுத்தவான்களாக பரிசுத்த வாட்டிகளாக வாழும் பொழுது அவர் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நாம் மிகுதியாக பெருகுவோம். நம் சந்ததிகளும் நம்முடைய ஆஸ்திகளும் நம்முடைய அந்தஸ்துகளும் நம்முடைய மதிப்புகளும் பெருகும். ஆகவே நாம் இன்றிலிருந்து இந்த கிருபையின் நாட்களில் ஒரு சில இறைவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருந்தால், நமது பேச்சிலோ நமது நடக்கைகளோ நமது செய்கைகளோ அவருக்கு கோபமூட்டும் வகையில் இருந்தோம் என்றால் அதை நாம் மாற்றி பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக வாழ்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் பெருகி ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் பலுகி பெருக வேண்டுமானால், எங்களுடைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் பெருக வேண்டுமானால் அது உமது ஆசீர்வாதத்தினால்தான். உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற வேண்டுமானால் உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நன்கு அறிந்து கொண்டோம். அப்பா, இவ்வளவு நாளும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம். கேட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்வோம். ஆனால் தவறி விடுகின்றோம். அப்பா, அதற்காக மனமார்ந்த மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் இனிமேல் உமக்கு பிரியமற்ற காரியங்களை நாங்கள் சிந்தனையால் கூட செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கின்றோம். அந்த சாத்தானவன் அதை எங்களிடம் எடுத்து விடாமல் நீர் பாதுகாத்து உமது தூயாவினுடைய வரத்தை எங்களுக்கு தந்து எப்பொழுதும் பரிசுத்தமாய் வாழ கருவை தாங்க. அதன் மூலமாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.